நாமக்கலில் சொத்தை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த திமுக பஞ்சாயத்து தலைவரின் கணவரால் தொழிலதிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநகரை சேர்ந்த தொழிலதிபர் பழனிசாமி தனியார் நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்தார். கடந்த சில மாதங்களாக மன உளைச்சலில் இருந்த அவர் சில நாட்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இறப்பதற்கு முன்பு அவர் எழுதிய கடிதம் சிக்கியுள்ளது. அதில் சிங்கிலிப்பட்டி திமுக பஞ்சாயத்து தலைவர் சரளாவின் கணவரும் வழக்கறிஞருமான ஐயாவு தமக்கு சொந்தமான 85 லட்சம் மதிப்பிலான இடத்தை கேட்டு அடியார்களை வைத்து மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து பொய் வழக்கு போட்டதாக பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 நாளா மன உளைச்சல்ல இருந்தவர் முந்தானேத்து காத்தால 10 மணிக்கு படுக்க போறேன்னு சொல்லிட்டு போய் தூக்கு போட்டுக்கிட்டாருங்க. முழுக்க காரணம் ஐயாவு, அந்த ஆர்மும் வக்கீல், அந்த செல்வராஜ், சேகருங்கிறவங்க. இந்த 4 பேர் தாங்க அவரோட சாவுக்கு முழுக்க காரணம். இதுல 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் ஐயாவு.